ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனலுக்கு என்ன புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா காஞ்சனகிரி அப்படின்ற ஒரு மலையில் தான் இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்க லாலாபேட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நம்ம பார்க்குற இந்த மலை மேலே நம்ம போய் ரீச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இடம் தான் இருக்கும். 1008 சுயம்பா வந்த லிங்கம் இது. வாங்க போய் பார்ப்போம். கொஞ்சம் கட்டட வேலையெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இல்லை. ஆனால் இந்த 1008 சுயம்பு லிங்கம் எல்லாமே பூஜை பண்ணி பூலாம் வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகான ஒரு காட்சியாக இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் தானாகவே சுயம்பாக வந்த லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1008 இருக்கான். டெய்லி இதுக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பூ பொட்டெல்லாம் வச்சு பார்க்கவே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கட்டட வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் தீபம்லாம் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், இதுதான் கருவறைன்னு நினைக்கிறேன். அதாவது மெயினான லிங்கம்னு நினைக்கிறேன். ஆனால் கட்டட வேலை நடக்கிறதுனால அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு நான் இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அங்கே ஏதோ பூஜை பண்ணனால என்னால் சரியாக சவுண்டால் என்னால் வ்ளாக் பண்ண முடியல, வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால் வீடியோ மட்டும் எடுத்து இப்போ நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நந்தியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் கற்பூரம் கொளுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். சிவசிவான்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம பைக் நிற்கிது. ஃபுல்லாகவே கல் மணலாகவே இருக்குங்க. இந்த இடத்துல போய் நீங்கள் நின்னீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சியாக இருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி லிங்கம் தான் இருக்கும். சுயம்பா வந்த லிங்கம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்குங்க. அங்கே பாருங்கள், இந்த கருவறைக்கு அந்த சைடும் நிறைய லிங்கமாகவே இருக்குங்க. இன்றைக்கி மகா சிவராத்திரிங்க, அதனால தான் இங்கே பூஜைலாம் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் அந்த சவுண்டால் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் வாய்ஸ் கொடுக்குறேன். இதுதான் மெயினான கருவறையில் இருக்க சிவலிங்கம். பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. வாய்ஸ் மலை மேலே ஒரு குளம் இருக்குது. உண்மையாகவே நம்பவே முடியல. மலை மேலே ஒரு அழகான ஒரு தெப்ப குளம். ஆனால் இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுதான் போகிற வழி. கைஸ், சொல்ல மறந்துட்டேன், இங்கே குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் போனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நம்ம கையில் எது இருந்தாலும் குரங்கு பிடிங்கிட்டு போயிடுது. பாருங்கள், இது விநாயகர். இங்கே ஜீவ சமாதியான சித்தர்னு நினைக்கிறேன். நமக்கு சரியாக தெரியல, இப்படிதான் சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி நாங்கள் போன இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த இடத்துல ஆள் யாரும் இல்லை, ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாங்க. இது முருகர். இங்கே நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இடம் உண்மையாகவே ரொம்ப அதிகமாகவும் இருக்குங்க. ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணலாம், அந்தளவுக்கு அழகாக இருக்குது. இவர் ஆஞ்சநேயருங்க. கோவில் கட்டாமல் அங்கங்கே ஷெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இது கோவில் மாதிரி கட்டினா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். சுற்றி ஆலோ பிளாக்கில் ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. மேலே ஷீட்டு. காலையில் பூஜை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் நல்லா பார்த்துக்கோங்க. தீபாராதனை ஏற்றுற இடம் இது. வாங்க அப்படியே வெளில போவோம்.
கைஸ் இந்த இடத்துலேயே தான் ஹைலைட். இங்கே பாருங்கள், வியூஸை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள் இடம்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுதுன்னு. நம்ம செம்ம ஹைட்டில் நின்றுட்டுருக்கோங்க. இந்த பாறை மேலாம் நின்று நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம். பாருங்கள் நம்ம வந்த வழி பாதை பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குங்க. மேகம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அது அப்புறம் இந்த இடத்துக்கு பேர் போன ஒரு விஷயம் என்னென்னா மணிப்பாறைங்க. இங்கே ஒரு பாறை இருக்குது, விசித்திரமான பாறை. அதில் நம்ம ஒரு கல் எடுத்து தட்டினோம் அப்படின்னா அதில் மணி சவுண்டு தாங்க கேட்கும். இந்த காஞ்சனகிரி மலைக்கே அதுதான் ஒரு பேர் போன இடம். வாங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோவிலுக்கு ஆப்போசிட், அதாவது கோவிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க அந்த இடம் இருக்குது. ரொம்ப கரடுமுரடான ஒரு பாதை. இது தாங்க அந்த மணிப்பாறை. இடமே கொஞ்சம் கரடுமுரடான கல்லும் முள்ளும் சேர்ந்த பாதை இது. அங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாறை மேலே தான் ஏறி போனோம். லாஸ்ட்டு அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் அந்த மணிப்பாறையில் கல் எடுத்து அடித்து பார்த்தோம். பெல் சவுண்ட் கேட்டுச்சு. உங்களுக்கு கடைசியாக அந்த வீடியோ லிங்க் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். போனீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. கைஸ் இதுதான் அந்த பாறை. இடமே கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. நம்ம இந்த பாறைலாம் ஏறி கடந்து மேலே போனோம்னா அங்கே பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குல்ல, அந்த பாறை மேலே ஏறுறது தாங்க ரொம்ப கஷ்டம். அது மேலே ஏறி நம்ம போயிட்டு ரீச் பண்ணால் தான் அந்த மணிப்பாறை இருக்குது. நீங்கள் போகும்போது பார்த்து சேஃபாக போங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானால் கூட நம்ம கீழே தான் விழுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக காஞ்சனகிரி மேலே இருக்க அந்த மணிப்பாறை கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் பெல் சவுண்டு கேட்குதா? இதில் பாருங்கள் கேட்காது. கேட்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோம், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.